கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை நேரத்திலும் தேவனை தொழுது கொள்ளுகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அதிகமான கிருபைகளையும் இரக்கத்தையும் கர்த்தர் தந்து நன்மையால் நிறைத்தருளுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 100வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனம். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தேவனை குறித்ததான அறிவும் தெளிவும் இன்றைக்கு மனுக்குலத்திலே அதிகமான பேருக்கு இல்லாமல் இருக்கிறது. தேவன் பொதுவாகவே தேவனுடைய தேவன் என்று சொன்னால் அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் எங்கோ ஒரு இடத்தில் இருந்து அவர் இருக்கிறார் அல்லது செயல்படுகிறார் என்று சிலருக்கு தெரியும். சிலருக்கு சில விக்கிரகங்களை முன்னிறுத்தி சில அடையாளங்களை முன்னிறுத்தி இதுதான் எங்கள் வழிநடத்தும் தெய்வங்கள் என்று சொல்லி அதன் மேலே அப்படிப்பட்ட ஒரு அறிவு இருக்கிறது. ஆனால் ஒரு சிலருக்கு கர்த்தர் தான் தெய்வம் என்கிற அந்த அறிவும் தெளிவும் உண்டாகி அந்த தேவனிடத்திலிருந்து நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தங்களை சமர்ப்பித்து வாழ்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த இடத்திலே கவனிக்கும் பொழுது இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர் தான் தெய்வம். ஸ்தோத்திரம். வேறொரு தெய்வம் அல்லது வேறு மனிதனை மனுக்குலத்தை நடத்தவும் மனுக்குலத்தை போஷிக்கவும் மனுக்குலத்திற்கு வேண்டிய நன்மைகளை நித்தமும் செய்யவும் வேறொரு தேவன் அல்லது தேவர்கள் இல்லையே. அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய கர்த்தர் தான் தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், தேவனை அறிய தேவ ஆசீர்வாதத்தின் ஆழங்களுக்குள் நம்மை கர்த்தரே கொண்டு செல்ல ஆரம்பிக்கிறார். தேவனை அறியாததினாலே தான் நம்முடைய வாழ்க்கையில தேக்க நிலை வர ஆரம்பிக்கிறது. பல தேவைகள் வரும் பொழுது, பல நெருக்கடிகள் வரும் பொழுது, பல மனிதர்களால் ஒடுக்கப்படும் பொழுது அல்லது நிந்திக்கப்படும் பொழுது, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாச ஜீவிதத்திலே தடுமாற ஆரம்பிக்கிறோம் அல்லது குழப்பமடைய ஆரம்பிக்கிறோம். பல நேரத்திலே அவிசுவாசப்பட்டு பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் நம்மை நடத்த நாம் கர்த்தர் யார் என்கிற அறிவு தெளிவும் இருக்கும் என்னால் நம்முடைய வாழ்விலே நாம் செம்மையாகவும் சிறப்பாகவும் தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கிறவர்களாகவும் மாற உதவி செய்ய அந்த கர்த்தரை அறிகிறதான அறிவு போதுமானதாக இருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த உத்தரவங்களிலும் மிகுந்த பாடுகளிலும் பசியிலும் பட்டினியிலும் பல விதமான தேவைகளால் சூழ்ந்திருந்த பொழுதும் மனிதர்களாலும் சத்துருக்களாலும் நெருக்கப்பட்ட பொழுதும் அவர்கள் தைரியமாக கர்த்தருக்குள் நின்று திடமாய் நின்று ஆசீர்வதிக்கப்பட காரணமே தாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்கிற அறிவு அவர்களுக்கு உண்டாயிருந்தது. கர்த்தரை அறிந்தார்கள். அறிய வேண்டிய பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய செயல்களை ஆராய்ச்சி செய்து வேத பிரமாணங்களை படித்து கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்வார் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆனபடினாலே தைரியமாகவும் திடமாகவும் ஸ்திரமாகவும் நின்றார்கள். கர்த்தரால் மகிமைப்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் விசுவாச ஜீவிதத்திலே தள்ளாடுகிறோம் என்றால் தேவனை குறித்ததான அறிவின் குறைவை தவிர வேறொன்றும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கர்த்தரை உணர்ந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் உணர்ந்து நம்முடைய வாழ்வின் எல்லா இடத்திலும் கர்த்தர் தான் நமக்கு ஸ்தோத்திர அதிசயங்களை செய்ய முடியும் என்கிற அந்த உண்மையான தெளிவுக்கு நேராய் நம்முடைய இருதயங்கள் திரும்பட்டும். கர்த்தர் தாமே அவரை அறிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் மேலானவைகளையும் மகிமையானவைகளையும் செய்து மகிமைப்படுத்துவாராக. ஆமீன் ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, பல நேரங்களிலே கர்த்தரை குறித்த அறிவின் குறைபாடு எங்களுடைய விசுவாச ஜீவிதத்தை பாதிக்கிற இந்த உலக மாயான காரியங்களினாலே நாங்கள் அவிசுவாசப்பட ஆரம்பிக்கிறோம், குழம்ப ஆரம்பிக்கிறோம், தடுமாற ஆரம்பிக்கிறோம், என்ன செய்வதென்று திகைக்கு போய் நிற்கிறோம். இல்லை ஆண்டவரே,
உம்மை அறிகிற அறிவு கரெக்டாக சரியாக இருக்குமானால் பரிசுத்தவான்களைப் போல எந்த இடத்திலும் எங்களை விட்டு கொடுக்காமல், எந்த இடத்திலும் எங்களை ஆண்டவரே வெட்கப்பட விடாமல் அதிசயமாய் நடத்துவீர் என்பதை ஸ்தோத்திரம் அவர்கள் கண்டு கொண்டது போல நாங்களும் கண்டு கொள்ள ஏதுவாய் இருக்குமே. கர்த்தரை அறிகிற அறிவிலை பெருக செய்யும். அப்படியே நீங்கள் கிருபை பாராட்டுகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.